என்ன எங்கேயாவது ஹாஸ்டலில் சேர்த்து விட்றீங்களா, அப்பா சண்டை போடுறாரு, அம்மா சண்டை போடுறாங்க, எனக்கு பயமாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய பிள்ளைகளை வந்து நான் வந்து பார்க்குறேன். தயவு செய்து சண்டை போடணுமா, ஒரு கத்தி எடுத்துட்டு ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு போய் குத்திட்டு வாங்க, இல்லைன்னா ஒரு குச்சி எடுத்துட்டு போய் அடிச்சுட்டு வாங்க வேணும்னா. ஆனால் எங்கே சண்டை போடாதீங்க, சத்தமாக சொல்லுங்க, வீட்டில் சண்டை போடாதீங்க. எங்கேயாவது ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டி போய் வண்டியை நிறுத்திட்டு கத்தணும்னா கத்துங்க, தள்ளி விடணும்னா தள்ளி கூட விட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. நீங்கள் சண்டை போட்டுட்டு அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் ஏங்க அவனை கூப்பிடுவீங்க, அவர் அங்கே என்னம்மா அப்படின்னுவாரு, நீங்கள் 2 பேரும் ஒன்றாவீங்க. ஆனால் பாதிக்கப்படுறது யாரு சொல்லுங்க? பிள்ளைகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இது ஒவ்வொரு பெற்றோர்களும் ரொம்ப அவசியம். ஏன்னா சில விஷயத்த உங்கள்கிட்ட தனியாக ஓப்பனாக வச்சு தான் பேச முடியும். நான் வந்து எங்கள் அம்மா அப்பா ரொம்ப நல்ல அம்மா அப்பா. எங்கள் அம்மா அப்பா வந்து உயிர். எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கஷ்டப்படுத்தும் போது, குடிகாரர் இருக்கும் போது பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா எங்களை வளர்த்துருக்க முடியாது. அதே போல் எங்கள் அம்மா ஏதாவது சண்டை போடும்போது எங்கள் அப்பா தூர போயிருந்தாருன்னா சாகிறதுக்கு தற்கொலை பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா ட்ரை பண்ணியிருக்காரு எங்கள் அம்மாவுடைய சண்டையினால. அப்படி போயிருந்தாருன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் அவங்களுக்கு தெரியாமலே எங்களை நிறைய கஷ்டப்படுத்திட்டாங்க. சில விஷயங்களை வந்து என்னுடைய இருதயத்தில் வந்து சின்ன வயசுலேருந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு. அவங்க தான் அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நான் ஓப்பனாக அவங்கள்ட்ட சொல்லவும் முடியாது. எங்க முன்னாடி அவங்க சில விஷயங்கள் நடந்துக்கிற சில காரியங்கள் வந்து என்னுடைய மனசுல வந்து அது ஆழமா வந்து ரொம்ப ஒரு வடுவா பதிஞ்சிருச்சு. அது வந்து ஏதோ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோட நடக்கிறதுனால தான் அதுல இருந்து வெளியே வர முடிஞ்சே தவிர, இல்லை அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வந்திருக்கவே முடியாது. அதனால பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு பெற்றோர் நடந்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. ரொம்ப கவனமா நடந்துக்கணும். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழும்போது நிறைய கசப்புகள் வரும். ஆனா கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி பிரதர்ஸுக்கும் சொல்றேன், நீங்க தயவு செய்து வந்து ரொம்ப கடினமா கையாண்டு ரொம்ப சந்தேகத்தோட உங்க லைஃபை இது பண்ணாதீங்க. உடனே இவங்க இப்படி சாரி கட்டுறதுனால அவங்க தப்பானவங்க, இவங்க இப்படி நடந்துக்கிறதுனால தப்பானவங்க, அவங்க இப்படி பேசுறதுனால தப்பானவங்க அப்படின்ற ஒரு முடிவு யாரும் எடுத்துறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 90% என்ன பண்ணுங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்குங்க. நீங்க இன்னையிலிருந்து ஆசைப்படும் இந்த லைஃப்லயே, இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆசீர்வாதமான ஒண்ணு இயேசு எனக்கு தந்தது என்ன அப்படின்னா, இயேசு என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த உலகத்துல யாருமே என்ன புரிஞ்சுக்கல, ஆனா ஆண்டவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு. அதுதான் எனக்கு ஆண்டவர் தந்த பெரிய பரிசு. அதே போல ஒரு கணவன் ஒரு மனைவியிடத்துல உறவுல புரிஞ்சுக்கிறதா. சரி, ஓகே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை வெற்றியாய் நடத்துவாராக. ஹல்லேலூயா. சோ நேரடியா